ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா, என் குருநாதரே சரணமையப்பா, காத்து ரட்சிக்கணும் பொண்ணு பகவானே சரணமையப்பா. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாகவும் அனைவருக்கும் ஜாதி பாகுபாடின்றி அருள்வாளித்து வருபவர்தான் ஸ்ரீ ஐயப்பன். இந்தியாவின் கேரள மாநிலத்தில் சபரிமலை என்ற அடர்ந்த காட்டுப்பகுதியில் பல்லாண்டு காலமாக கோவில் கொண்டு அருள்பாலிக்கும் அவனை நேரில் கண்டு அருளைப் பெற பக்தர்கள் 6 வார காலம் காலையும் மாலையும் நீராடி நெற்றியில் திருநீறு அணிந்து சந்தன குங்கும திலகமிட்டு கழுத்தில் துளசி மணி மாலை அணிந்து ஸ்ரீ ஐயப்பனுக்கான 108 சரண கோஷங்களை தினமும் உச்சரித்து விரதம் ஏற்கின்றனர். விரத காலங்களில் மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டும் வண்ணம் விரதம் ஏற்கும் ஆண் பக்தர்கள் கருப்பு, நீலம், காவி போன்ற ஏதாவது ஒரு வண்ணத்தில் உடை அணிகின்றனர். மேலும் இவர்களுடன் சிறார்களும் ஸ்ரீ சபரிமலை செல்ல குறிப்பிட்ட வயதிற்கு கீழ் மற்றும் மேல் உள்ள பெண்களும் விரதமேற்று ஸ்ரீ சபரிமலை சென்று ஸ்ரீ ஐயப்பனை நேரில் தரிசித்து தங்கள் குடும்ப வாழ்வில் நேரிடும் இன்னல்களில் இருந்து விடுபட்டு வாழ்வில் அனைத்து நலன்களையும் பலன்களையும் பெற்று அனைத்து சமூகத்தினருடன் இணக்கமாக வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. ஸ்ரீ ஐயப்பனை நேரில் தரிசித்து அவன் அருளை பெற்றிட அனைத்து ஐயப்ப பக்தர்களும் 6 வார நோன்பிருந்து இருமுடி ஏந்தி நம் பாரத தேசத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து மாதந்தோறும் ஸ்ரீ சபரிமலை கோவில் நடை திறந்திருக்கும் நாட்களிலும் மண்டல மற்றும் மகர ஜோதி காலங்களில் ஸ்ரீ சபரிமலை கோவில் நடை திறந்திருக்கும் நாட்களிலும் ஸ்ரீ சபரிமலை சென்று இறைவனை பெருவழிப்பாதை வழியாகவோ அல்லது சிறுவழிப்பாதை வழியாகவோ நடந்து சென்று ஸ்ரீ சபரிமலை சன்னிதானம் அடைந்து 18 படிகள் ஏறி இறைவனை தரிசித்தும் ஸ்ரீ ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் செய்தும் வருகிறார்கள். சென்னையில் பல ஆண்டுகளாக சத்யஜோதி சாஸ்தா சபா என்ற குழுவின் ஆரம்பகால குருசாமியாக இருந்த திரு ராமச்சந்திரன் குருசாமி வழிகாட்டுதலிலும் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தற்போது திரு சேகரன் குருசாமி அவர்களின் வழிகாட்டுதலிலும் இச்சபாவில் இணைந்து 50க்கும் மேற்பட்டோர் இருமுடி ஏந்தி ஸ்ரீ சபரிமலை சென்று நெய்யபிஷேக பிரியரான ஸ்ரீ ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் செய்வித்து அவன் அருளை பெற்றுள்ளனர். அதேபோல் 2024ஆம் ஆண்டு சத்யஜோதி சாஸ்தா சபாவின் மூலம் திரு சேகரன் குருசாமி அவர்களின் வழிகாட்டுதலில் சபா பக்தர்கள் இருமுடியேந்தி ஸ்ரீ சபரிமலை சென்று ஸ்ரீ ஐயப்பனுக்கு நெய்யபிஷேகம் செய்து அவனை தரிசிக்கும் முன் ஸ்ரீ ஆறுமுகப் பெருமானுக்கு 6 படை வீடுகள் உள்ளது போல் ஸ்ரீ ஐயப்பனுக்கான 6 படை வீடுகளில் மூலாதார நிலையாக விளங்கக்கூடிய தமிழ்நாட்டில் பாபநாசம் என்ற ஊரின் அருகே உள்ள ஸ்ரீ சொரிமுத்து ஐயனார் கோவில் சென்று அங்குள்ள ஸ்ரீ பூர்ணா ஸ்ரீ புஷ்கலாம்பிகா சமேத ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலுக்கு சென்று ஸ்ரீ ஐயப்பனையும் இதர பரிவார தேவதைகளையும் கண்டு தரிசித்தனர். ஓம் ஷண்முகத்ருவாய நமக. 6 ஆதாரங்களில் நிலைத்திருப்போனுக்கு நமஸ்காரம். ஓம் ஷட் சக்கரவாசினே நமக. ஓம் ஷடாதார நிலையாய நமக. ஓம் மூலாதாராம்புஜாவாசாய நமக. ஓம் மூலாதார தாமரையில் வசிப்போனுக்கு நமஸ்காரம். 6 ஆதாரங்களும் தாமரைகள் என்று சொல்லப்படும் அவைகள் எப்போதும் கீழ்நோக்கி குவிந்திருக்கும். குண்டலினி சக்தி மேலே ஏறும்போது அவைகள் மேல் நோக்கி மலரும். மூலாதாரே சுசம்ஸ்திதம் சாசாரம் சத்யரூபம் சுரநர சர்வபூஜ்யம் பஜேகம். நித்தம் புந்தன் பாதமதை நினைவில் கனவில் மறவாமல் பதிகம் யான் பாட பவுசு பாக்கியம் தந்தருள்வாயே. முத்தே
பவழமே மரகதமே மூலாதார முழுமுதலே அத்தம்புலிக்கோட்டினில் வாழும் வளரும் ஐயப்பா என்னை ஆழ்வாயே. திருச்செந்தூரில் கொடிமரம் வைக்க திருமரத்தினிலே வாசம் செய்த தேவதைகள் மறுத்த போது திருவுளம் கொண்டு சொரிமுத்தையனார் அவர்களுக்கே முதல் பூசை என்று சொல்லி இன்றளவும் கடைபிடிக்க ஆசைகள் தந்தார். இன்றளவும் கடைபிடிக்க ஆசைகள் தந்தார். போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே, போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே. தீய மனதையும் திறந்த நல்ல மனதையும் தேர்ந்து அளப்பவன் தெய்வ சொரிமுத்தையனாம். தாயினை போல தூய அன்பு காட்டுவான். தன்னை அறிந்தவன் தனது தரத்தை உயர்த்துவான். போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே, போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே. பனமிருகங்கள் வந்து சீரும் நாகங்கள், வாட்டும் பெருவிஷம் மிக்க கொடிய பூச்சிகள் யாதும் இருவரை ஐயன் கோவில் சுற்றத்தில் தாக்கியதில்லை, உயிர் போக்கியதில்லை. போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே, போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே. ஒரு முறை கண்டால் மேலும் பல முறை காண ஆசையை தூண்டும் அதிசய கோவில் காட்டுப்பகுதியில் உயர் மேட்டுப்பாறையில் கட்டழகோடு திகழ் ஐயனாலயம். போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே, போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே. கஷ்ட நஷ்டங்கள் கடும் துன்ப துயரங்கள் கடன் தொல்லையால் வரும் கலக்கம் மாற்றங்கள் இஷ்ட தேவதை எங்கள் சொரிமுத்தையனால் எளிதில் நீங்கிடும், இன்பம் நிறைந்து பொங்கிடும். போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே, போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே. எதுகுல கண்ணன் எழில் மங்கை உருவிலே எதிர்வர கண்டான் ஈசன் அதிப்புணல் சடையில் மோக நில ஒளி முதிர் அன்பு மழை துளி சுரந்து கைதனில் கிடைத்த முத்து நீரையா. போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே, போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே. சிங்கமுத்திரை கொண்ட மன்னர் குலமகள் அன்பு பாசரை கண்ட கோவில் கருவறை முத்தி நீரையா எங்கள் சொத்து நீரையா. போனத்தவத்தினில் மூழ்கும் சொரிமுத்தையாவே. போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே, போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே. தங்கமேனியில் பொங்கு கங்கை வானவன் தாரமங்கையில் நல்ல அன்பு சோதரன் அன்னவாகனன் அந்த பிரம்மதேவனும் ஆடும் தீர்த்தங்கள் ஆளும் தீர்த்தபரி ஐயா. போற்றி ஐயாவே சுவாமி சொரிமுத்தையாவே,
போற்றியையாவே சுவாமி சுரி முத்தையாவே. குறிஞ்சி தேன் துளி கொஞ்சம் அந்த தவத்துளி கூடும் பனைத்துளி சேர்ந்து குலவும் மழைத்துளி சொரிமுத்தையாவின் சூழும் காடு மேடெல்லாம் சொரியும் துளித்தனி சிறப்பு சோலை தரும் கனி. போற்றியாவே சுவாமி சொரிமுத்தையாவே. போற்றியாவே சுவாமி சொரிமுத்தையாவே. தரணி புகழ்ந்திடும் தாமிரபரணி மீதலை கரம் தழுவிடும் கவின் துலங்கு பாறை மேல் வீரபூமியில் வேதம் 4 முறைப்படி விளங்கும் ஆலயம் தனில் வேண்டி அமர்ந்தவா. போற்றியையாவே சுவாமி சொரிமுத்தையாவே. போற்றியையாவே சுவாமி சொரிமுத்தையாவே. பொதிகை நாதனே புவி போற்றுமையாவே. பொறுமை தலைவனே சுவாமி பூதநாயக. சுக்குமழகனே சுவாமி சொரிமுத்தையாவே. சுகம் தரும் தென்றல் வந்து சூழும் மலையனே. போற்றியையாவே சுவாமி சொரிமுத்தையாவே. போற்றியையாவே சுவாமி சொரிமுத்தையாவே.